Hello friends, welcome to Karthika's Corner. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா யூகேல இருக்க ஃபேமஸான ஃபாரஸ்ட். என்னடா ஃபாரஸ்ட்டை ஃபேமஸ்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், ஏன் ஃபேமஸ்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரைவ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோடய பிளேஸ்லேருந்து ஃபாரஸ்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் ட்ரைவு. பார்க் வந்து ஃப்ரீ கார் பார்க் தான். கார் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே உள்ளே போனால் அங்கே பார்த்தா சின்ன கிஃப்ட் ஷாப் மாதிரி இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் கிஃப்ட் ஐட்டம்ஸு, சுவீனியர்ஸு, அங்கே தான் டிக்கெட்டும் செக் பண்ணாங்க. ஃபாரஸ்ட்டுக்கு என்ட்ரி டிக்கெட் இருக்குது. அட்வான்ஸாக ஆன்லைனில் புக் பண்ணிடணும். 2 ஸ்லாட் இருக்குது, மார்னிங் ஸ்லாட், ஆஃப்டர்நூன் ஸ்லாட். நாங்கள் போனது வந்து மார்னிங் ஸ்லாட். ஸோ மார்னிங் ஸ்லாட்னால் 3 ஹவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பர் ஹெட்க்கு வந்து £10 டிக்கெட் ப்ரைஸ். அப்படியே பார்த்தா அங்கே நிறைய வேலியாக போட்டு வச்சுருந்தாங்க. என்னடா வேலியில் இருக்குதுன்னு பார்த்தா அங்கே வந்து வாத்து, போனி, அப்புறமா ஷீப்பு, அது எல்லாமே அழகாக சுற்றிட்டு இருந்துச்சு. அப்படியே நாங்கள் உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகும்போது பார்த்தா கையில் பேப்பரை கொடுத்துட்டாங்க. என்னடான்னு பார்த்தா அதில் இருக்கிற பிளேஸ் எல்லாத்தையும் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி, கண்டிப்பாக இருக்கிற எல்லா இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டு மார்க் பண்ணிட்டு தான் போகிறோன்னு களத்தில் இறங்கிட்டோம். ஆரம்பம் என்னமோ நல்லா தான் இருந்துச்சு. ஐயோ, உள்ளே போனால் நல்லா சேரும் சகதிலையும் மாட்டிக்கிட்டு மேலே வரத்துக்குள்ளே ஒரு வழி ஆயிட்டேன். போட்ட எஃபர்ட் வீணாகலை. ஃபஸ்ட்டு இடத்த எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். வாங்க, இது ஏன் ஃபேமஸ் ஃபாரஸ்ட்னு சொன்னேன்னு பார்ப்போம். பேருக்கு ஏற்ற மாதிரியே நேச்சுரலாக உருவான பசில் தான். நாங்களே வந்து போன வழியிலே ரிட்டர்ன் வர மாதிரி இருந்துச்சு. சுற்றிட்டே தான் இருந்தோம். நாங்கள் உள்ளே வரும்போதே சொல்லிட்டாங்க, கிட்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸோட பொறுப்பு தான், நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும் அவங்க குழந்தைங்கள. இந்த சைட் வந்து 14 ஏக்கர்ஸ், அதுவும் இல்லாமல் 3000 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்கிறாங்க. என்னடா இவ்வளோ அழகாக இருக்கே, இன்னும் ஷூட்டிங் எடுக்கலையான்னு தானே யோசிக்கிறீங்க? இங்கே யோசிச்சது கரெக்ட் தான். இங்கே ஃபேமஸான பல ஃபேண்டசி ஃபிலிம்ஸ், டிவி சீரீஸ் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னு என்னென்னு பார்த்தோன்னா ஸ்டார் வார்ஸ், ஹாரி பாட்டர், மர்லின் எல்லாம் இங்கே தான் எடுத்தது. வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு மற்ற இடத்தையும் கண்டுபிடிச்சி நம்ம சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுவோம். வீடியோவில் அவ்வளோ கிளியராக தெரியுமான்னு தெரியல. இது நல்லா அப்படியே நல்லா உள்ளே இறங்கிட்டு மேலே ஏறுற மாதிரி இருந்தது. அப்படியே போயிட்டே இருந்தால் அங்கே பார்த்தா ஒரு மரம் அப்படியே சாஞ்சி இருந்துச்சு. அந்த மரத்தில் பார்த்தா அப்படி வரிசையாக அழகாக காயின் சொருகி இருந்தாங்க. இந்த ஊர் சில்லற காசு அப்படியே சொருகி இருந்தாங்க. எதனாலன்னு எனக்கு தெரியல. யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு சேலஞ்சாக கண்டுபிடிச்சிட்டே போனால் காட்டுக்கு நடுவில் பெரிய ஃபார்ம். என்ன ஃபார்ம்னு தெரியல. அதில் எல்லோ கலரில் பூ மட்டும் இருந்தது. யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். ஃபைனலி கடைசி இடத்தையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்க எங்கள் ஷூவோட நிலைமை என்ன ஆச்சுன்னு. ஃபைனலி நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அவங்க சொன்ன மாதிரியே 2.5 hours to 3 hours ஆச்சு எங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு வெளில வரத்துக்கே. பெரிய மேஸ் தான் முடிச்சிட்டோன்னு பார்த்தா அங்கே வந்து இண்டோர் மேஸர் வச்சுருக்காங்க.
இண்டோர் மேஸில் வந்து ஒரு 9 அனிமல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டிக்கரை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா சேலஞ்ச் ஓவர். அப்படியே நாங்கள் எங்கள் ரிட்டர்ன் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி, போகிற வழியில் ஏதாவது கேஃபே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு காஃபி மாதிரி குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போகலான்னு பார்த்தா தேடி கண்டுபிடிச்சி ஒரு கேஃபே போனோம். அதுவும் நல்லா பார்த்தா நல்லா காட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதுவும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.